நீயாகவே மரியாதையா வெளியேறிவிடு, அதுதான் உனக்கு மரியாதை. ஹர்திக் பாண்டியாவை செம்ம டோஸ் விட்ட அம்பானி குடும்பம். நடப்பாண்டு IPL கிரிக்கெட் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணி ஆரம்பம் முதலே தடுமாறி வருகிறது. ஹர்திக் பாண்டியா கேப்டன்சியிலான மும்பை இந்தியன்ஸ் அணி இதுவரை 8 போட்டிகளில் விளையாடிய நிலையில் 3 போட்டிகளில் மட்டுமே வெற்றியடைந்துள்ளது. மீதம் 5 போட்டிகளில் தோல்வியடைந்து 6 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் 7வது இடத்தில் உள்ளது. கடைசியாக 2020இல் ரோஹித் சர்மா தலைமையிலான மும்பை அணி IPL கோப்பையை வென்றது. இதையடுத்து கடந்த 3 வருடங்களாக IPL கோப்பையை வெல்ல முடியாமல் திணறி வந்தது. இதனால் மும்பை அணி நிர்வாகம் மும்பை அணியின் கேப்டனை மாற்றினால் இந்த ஆண்டு IPL தொடரில் பட்டத்தை வென்றுவிடலாம் என்று கணக்கு போட்டு ஹர்திக் பாண்டியாவை புதிய கேப்டனாக நியமித்தது. அதன்படி நடப்பாண்டு IPL தொடரில் ஹர்திக் பாண்டியாவின் கேப்டன்சியில் விளையாடும் மும்பை அணி பெரும்பாலான போட்டிகளில் தோல்வியடைந்துள்ளது. இதனால் இனி நடைபெறும் 6 போட்டியில் 5 போட்டிகளில் வென்றால் மட்டுமே பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல முடியும் என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இது மும்பை அணி ரசிகர்களை மட்டுமின்றி மும்பை அணி நிர்வாகத்தையும் கலக்கமடைய செய்துள்ளது. ஏற்கனவே 3 முறை IPL கோப்பையை தவறவிட்டதால் தான் அப்போதைய கேப்டனாக இருந்த ரோஹித் சர்மாவை தூக்கிவிட்டு ஹர்திக் பாண்டியாவை நியமித்தார்கள். குஜராத் அணியில் கேப்டனாக செயல்பட்ட போது ஒரு முறை IPL கோப்பையை வென்று கலக்கிக் கொண்டிருந்த ஹர்திக் பாண்டியா தற்போது மும்பை அணியில் கேப்டனாக செயல்படும் போது அணியை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்ல முடியாமல் தடுமாறி வருகிறார். இதனால் ஹர்திக் பாண்டியாவுக்கு எதிராக பல விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக குஜராத் அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணம் நேஹ்ரா தான். அவர் சொல் பேச்சை கேட்டு நடந்து கொண்டதால் தான் ஹர்திக் பாண்டியா குஜராத் அணிக்கு சாம்பியன் பட்டத்தை வென்று கொடுத்துள்ளார். தற்போது மும்பை அணிக்கு சாம்பியன் பட்டத்தை வென்று கொடுக்க முடியாமல் திணறி வருகின்றார் என்று ஏராளமானோர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அதே சமயம் பல கோடிகளை செலவு செய்து ஹர்திக் பாண்டியாவை மும்பை அணிக்கு அழைத்து வந்த அம்பானி குடும்பத்தினர் விஷயத்தை முழுசாக தெரிந்து கொள்ளாமல் ஹர்திக் பாண்டியாவை நம்பி ஏமாந்து விட்டோமோ என்று கலக்கத்தில் உள்ளதாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையில் ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் மும்பை அணி தோல்வியை தழுவிய போது பேசிய ஹர்திக் பாண்டியா அணியில் உள்ள ஒவ்வொரு வீரரிடமும் குறை இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இது மும்பை அணி நிர்வாகத்தை ஆத்திரமடைய செய்திருக்கிறது. அது மட்டுமின்றி போட்டியில் தோல்வியடைந்து விட்டு ஹர்திக் பாண்டியா கேஷுவலாக சிரித்து பேசுவதும் மும்பை நிர்வாகத்தை கலக்கமடைய செய்துள்ளது. இப்படியான நிலையில் வருகின்ற சனிக்கிழமை ஏப்ரல் 27ஆம் தேதி டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் மும்பை அணி விளையாட உள்ளது. ஆகவே இனிவரும் போட்டிகளில் நிச்சயமாக மும்பை அணி வெற்றி பெற்றே ஆக வேண்டும். இல்லையெனில் நீங்களாகவே கேப்டன் பதவியில் இருந்து விலகிக் கொள்ளுமாறு ஹர்திக் பாண்டியாவுக்கு அம்பானி குடும்பத்தினர் கராராக சொல்லியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆகவே இனிவரும் போட்டிகளில் மும்பை அணி கண்டிப்பான முறையில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற நிலைக்கு ஹர்திக் பாண்டியா தள்ளப்பட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே அடுத்தடுத்த போட்டிகளில் மும்பை அணி வெற்றி பெறுவதை பொறுத்துதான் ஹர்திக் பாண்டியாவின் கேப்டன் பதவி நிலைத்து நிற்கும் என்று கூறப்படுகிறது. உங்கள் தின சேவல்.